இன்றைக்கி நம்ம செவ்வாழை பழத்தில் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 2 செவ்வாழை பழத்தை ஆட் பண்ண போகிறேன். செவ்வாழை பழத்தில் நமக்கு அதிகமாக நார் சத்து இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏவும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால நமக்கு கண் பார்வையும் கூர்மையாகுது. இது ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் இதில் 4 பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன். நான் அரேபியன் டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஸ்மூத் அண்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. நீங்கள் நார்மல் டேட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதை 2 hours ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும்போது அது நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். நான் 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். இதுலேயுமே நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா 4 முந்திரி 4 பாதாம் சேர்த்துக்கிறேன். அதுவுமே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன். அப்போ நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா சுகர் நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றனால வெறும் 3 ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை இப்போ நல்லா ஸ்மூத் அண்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அதில் பால் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 1/2 லிட்டர் ஆவின் பால் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதை பேலன்ஸ் இருக்கிற பால் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதையே நம்ம ஐஸ்கிரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டு ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டால் ஐஸ்கிரீமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் கிளாஸில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ திக் அண்ட் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. மில்க் ஷேக் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.